புதிய தலைமுறையினர் எனது தலைமையின் கீழ் சிறிது காலம் பணியாற்ற வேண்டும் என்ற அன்பு கட்டளையின் பேரில் அதனை தடுக்க நாங்கள் அனைவரும் அவர் ஆசையை நிறைவேற்றிட வேண்டியும் 2026 எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டும் பல்வேறு செயல் திட்டங்களை வகுத்துள்ளேன். அதனை செயல்படுத்த வேண்டி கட்சி அமைப்பில் சில மாற்றங்களை செய்ய வேண்டும் என கருதி எனது முழு மனதுடன் இந்த அறிவிப்பை நான் இன்று வெளியிடுகிறேன். அதாவது 10/4/2025. இதன் அடிப்படையில் பாட்டாளி மக்கள் கட்சி அரசியல் இயக்கத்தை தொடங்கிய நிறுவனர் ராமதாஸ் ஆகிய நான் நிறுவனர் என்பதோடு பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் பொறுப்பையும் நானே எடுத்துக் கொள்ளுகிறேன். தேர்தலின் வெற்றிக்காக அயராது உழைக்க வேண்டும் என்ற நோக்கில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக பொறுப்பு வகித்து வரும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல் தலைவராக நியமனம் செய்கிறேன். பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல் தலைவராக நியமனம் செய்கிறேன். எனது பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில பதவி வரிசை அடிப்படையில் நிறுவனர் மற்றும் தலைவர் மருத்துவர் ராமதாஸ், செயல் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ், கௌரவ தலைவர் DK மணி, பொதுச் செயலாளர் வடிவேல் ராமன், பொருளாளர் திலகபாமா, மாநில துணைத் தலைவர்கள், துணை பொதுச் செயலாளர்கள், அணி பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட அனைத்து பொறுப்பாளர்களும் தற்போது உள்ளவாறே அமைப்பு ரீதியாக செயல்படுவார்கள். இந்த அறிவிப்பை ஏற்று பாட்டாளி மக்கள் கட்சியினர் ஒன்றுபட்ட உணர்வோடும் தீவிரமாக செயல்பட்டு தேர்தல் வெற்றிக்கு பணியாற்ற வேண்டும் என தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் மே 11 மாமல்லபுரத்தில் நடைபெறும் வன்னியர் இளைஞர் பெருவிழா மாநாடு இதுவரை கண்டிராத அளவிற்கு பாபர் வெற்றி மாநாடாக நடத்திட மாநாட்டு குழு தலைவராக நியமனம் செய்யப்பட்டுள்ள மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களோடு இணைந்து ஒன்றுபட்ட உணர்வோடு உழைக்க வேண்டும் என தெரிவித்துக் கொள்கிறேன். பாமக சட்டத்துக்கு எதிராக குரல் கொடுத்துருக்கு. ஆனால் மாநிலங்களவையில் அன்புமணி அதுக்கு எதிராக அந்த இதில் கலந்துக்காம புறக்கணிச்சிருக்காரு. பாஜகவுடைய கூட்டணி இருக்கிறதால ஒட்டுமொத்த மாநிலத்தை எதிர்த்து குரல் கொடுக்காம இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பாமக. இந்த கேள்விக்கு பதில் அவரிடமிருந்து கிடைக்கும். உங்களுடைய கருத்து பாமகவுடைய நிறுவன தலைவராக உங்களுடைய கருத்து? நிறுவன தலைவர் இன்னைக்கு மாநில தலைவர் தலைவராக ஆயிட்டார். மாநில தலைவராக நிறுவனர் மற்றும் தலைவர். உங்களுடைய கருத்தா சொல்லுங்க சார். தலைவருடைய கருத்தா சொல்ல அதேதான். நீட் தேர்வு என்று ஒன்றே இருக்கக்கூடாது, ஒழிக்கப்பட வேண்டும். வக்பு வாரியத்தை கேட்டாங்க, வக்பு கேள்வி கேட்டாங்க, வக்பு சட்டத்துக்காக கேள்வி கேட்டாங்க. சட்டமன்றத்திலே பேசியாச்சு. சட்டமன்ற MLA வந்திருக்காரு. 2026 பிஜேபியுடன் கூட்டணி தொடருமா இல்லை இன்னைக்கு அமித்ஷா வராரு அது சம்பந்தமா ஏன்னா பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இப்போ புதிதாக இப்போ நிறுவன தலைவர் தலைவராக மாறி இருக்கீங்க.
இது 2026 பாஜகவுடன் கூட்டணி அமைப்பீங்களா? அதாவது இன்றைக்குத்தான் எனக்கு நான் தலைவராக பொறுப்பேற்றிருக்கிறேன். நிறுவனர் பிளஸ் தலைவர். அதனால் இனி நிர்வாகக்குழு, செயற்குழு, மாவட்ட செயலாளர்கள், மற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லோரையும் கூட்டி பேசி முடிவெடுப்போம். திடீர் முடிவுக்கு காரணம் இருக்கு. செயல் தலைவர் பிளஸ் தலைவர் ஆகிருக்கீங்க, அரசியல் காரணம் என்ன? அது காரணம் கேட்குறீங்களா? காரணங்கள் பல உண்டு. அதையெல்லாம் உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ள முடியாது. சிறுக 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 பகிர்ந்து கொள்வோம்.